பழைய மியூசிக்கு, பழைய தீம் சாங்கு, பழைய ஃப்ரீ ஃபயர் இது எல்லாத்தையுமே இப்போ ஆடலான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு தரமான வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஓல்டு ஃப்ரீ ஃபயர தான் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ண போறோம். அதுவும் பிரைவேட் சர்வர. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பிளேயர்ஸோடயே விளாண்டுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கன் ஸ்கின்னு, ட்ரெஸ்ஸு, பண்டில்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிளா இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேமு போட்டு விளாண்டுக்கலாம். இப்ப நான் காட்டுறேன்ல, இந்த அவதார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு. பேராசூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு பேராசூட்லாம் அவைலபிளா இருக்கு எல்லாமே. ஜீப் ஸ்கின்னு, கன் ஸ்கின்னு வேணா பாருங்க. எல்லாமே பழைய ஸ்கின்னு தான். M10க்குலாம் இந்த ஸ்கின்லாம் சொல்லவே தேவையில்ல. ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த பண்டிலாம் இந்தியா சர்வருக்கு திரும்ப ரிட்டனே கொண்டு வரல. அப்படி ஒரு பண்டில் இருந்தது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓல்டு ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. சரி வாங்க இது எப்படி ஏற்றுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சேனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கோங்க. அந்த வந்து பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலுக்குள்ளே வந்து வாட்ஸ்அப்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரோம்குள்ளே பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போகும். குரோம் இல்லைன்னா வேறு ப்ரௌசருக்குள்ளே போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூவின் வாட்ஸ்அப்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடும். சரி அதில் நான் கொடுத்துருக்குற ஃபஸ்ட்டு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிடலாம். அந்த இருக்குது பாருங்க ரிம் சர்வர் V3ன்னு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அமுக்க மட்டும் செஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் அவேன்னு கொடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறும். அதுக்கடுத்து உங்களுக்கு முழுசாக டவுன்லோட் ஆனானா அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வரும் அன்னொன்று ஸ்ட்ரீமிங் ஆப்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அமுக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர்னு போட்டு இன்ஸ்டால் இருக்கும். அதை அமுக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் மோர் டீட்டெயில்ஸ் அமுக்கிட்டு இன்ஸ்டால் எனிவேன்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அமுக்கிக்கோங்க. அதை அமுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோனுக்கு பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா அது கேட்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இல்லாதனாலே. சரி இப்போ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா ஆப்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அளவு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகும் உள்ளக்க. சரி ஓகே. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஎம் 16 இயர்ஸ் ஓல்டுன்னு இருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கார்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வேணும். அப்படி டிஸ்கார்ட் ஐடி இல்லைன்னா நோ டிஸ்கார்ட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறேன். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கார்ட் ஐடி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா 15 இல்லைன்னா 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பழசாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க போகும். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் லிங்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசருக்குள்ளே போகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்போசா ஒரு சர்வர்ஸ்னு காட்டியில் என்டர் காம் டிஸ்கார்ட்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கார்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க போகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் பர்போசா சர்வர்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது தள்ளிட்டு போனீங்கன்னா அத்ரோசைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். லோட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ மாதிரி ஏதோ காமிக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஹியூமன் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி பசில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லோட் ஆன உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1/5 கட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்கான இது இருக்கும். நான் காட்டல அந்த பட்டனு தான். இந்த பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆட் கொடுத்துருப்பாங்க. அதை தொட்டுட்டு நம்ம கேன்சல் பட்டனு சைடில் இருக்கும். அதை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரணும். இது மாதிரி ரெண்டு வாட்டி வரணும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ வரும். இந்த மாதிரி கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலருக்கு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி 5 பேஜ் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 3வது பேஜில் இருக்கேன். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ஆடை கிளிக் பண்ணிட்டு வெளியே போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். சரி இப்போ அந்த கண்டினியூ வேறு கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் எனக்கு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பியர் கீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நான் வாட்ஸ்அப் சேனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கோங்க. 3ஆவதாக லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வச்சுக்கோங்க. உங்கள் ஐடிக்கு யூசர் நேமு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோம்ல அந்த கீயை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசில் கேட்பாங்க. பசில் கேட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலரில் காமிக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கோங்க. நம்ம ஓல்டு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ ஃப்ரீ ஃபயரோட ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் சர்வர்னு இருக்கும். ஃபேஸ்புக் மாதிரி போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். பர்போசான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கட்டை இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அமுக்கிட்டிங்கன்னா டிக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி போட்டிருந்த யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூசர் நேம் போட சொன்னேன்ல அந்த 3ஆவது வெப்சைட்டில் அதை போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் பாஸ்வேர்டு போட சொன்னேன்ல அந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டை போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஹியூமன் நமக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசில் வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டு அந்த என்டர் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க போயிடும். வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்குறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கேம்னு இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரீஜியன் கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோன்ற உங்கள் ஐடி பேரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா போயிடும். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல் ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முழு ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரூஃபாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க போயிடுச்சு. அதாவது இந்த ஃப்ரீ ஃபயர் ஓல்டு ஃப்ரீ ஃபயர் ப்ரைவேட் சர்வரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டாக பார்த்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு லாபியில் இருக்கும் பாருங்கள். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சரியானீங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளேஸ் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்யூ பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீ லாபிலே வந்து பார்த்தீங்கன்னா எக்யூ பண்ணாதே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போடுறாங்க. சரி ஓகே கைஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் புரியலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்ருங்க. டிஸ்கார்ட் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ டிஸ்கார்டுன்னு சொல்லிடுங்க. சரி நோ டிஸ்கார்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை கைஸ்.